அனுரவின் அரசாங்கத்திற்கு எதிராக திரட்டப்படும் வலதுசாரி கட்சிகள். அஸ்விசும பயனாளர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கிடைத்தது. அனுமதி. அர்ஜுனா எம்பியின் நாடாளுமன்ற உறுப்புரிமை. நீதிமன்றத்தின் தீர்மானம். அனுரவின் சீன விஜய எதிரொலி. இந்திய பெருங்கடலில் நிலைநிறுத்தப்பட்ட போர்க்கப்பல்கள். செம்மீன்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். அனுர அரசின் இரட்டை வேடம் அம்பலப்படுத்திய ஆசிரியர் சங்கம். இலங்கையின் சிறப்பு மருத்துவர்களின் பற்றாக்குறை. வெளியான தகவல். கொழும்பு புகைப்பட கண்காட்சியினால் அதிருப்தி அடைந்துள்ள ரஷ்யா. இலங்கையின் வலதுசாரி கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ்.ஏ. மெரிக்கார் இன்று ஊடகங்களிடம் இதனை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணியின் தலைவர் யார் என்பது முக்கியமல்ல, ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் மிகப்பெரிய எதிர்க்கட்சி என்பதனால் அதில் முக்கிய பங்கை கொண்டிருக்கும் என்று அவர் கூறினார். ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது நாடாளுமன்றத்தில் 40 இடங்களை கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் நடப்பு அரசியலுக்கு சவால் விடுக்கும் வகையில் ரணில் தரப்பும் சஜித் தரப்பும் இணைந்து குறித்த சந்திப்புகள் இடம்பெறுகின்ற செய்திகள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அஸ்விசும பயனாளர்களுக்காக வழங்கப்படும் நிதியை அதிகரிப்பது தொடர்பான யோசனைக்கு அரசாங்கம் நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி வறிய குடும்பம் ஒன்றுக்கு வழங்கப்படும் 15,000 ரூபாய் கொடுப்பனவு 17,500 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 8,500 ரூபாய் வழங்கப்படும் குடும்பம் ஒன்றுக்கு 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது. 2,500 ரூபாய் வழங்கப்படும் குடும்பம் ஒன்றுக்கு 5,000 ரூபாவை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5,000 ரூபாய் வழங்கப்படும் குடும்பங்களுக்கான கொடுப்பனவு மாற்றமின்றி வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அபினவ திவகல் பெரமுன அமைப்பின் தலைவர் ஓஷல கேரத் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். அர்ஜுனா ராமநாதன் அரசாங்க மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே சட்ட ரீதியாக மருத்துவ தொழிலில் இருந்து விலகாமல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதாகவும், எனவே அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு ஓசல கேரத் குறித்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த மனு மீதான விசாரணை நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் கொபல்லவ முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தன்னுடைய தரப்பு நியாயங்களை எதிர்மனுவாக முன்வைக்க அர்ச்சனா ராமநாதன் தரப்பில் வழக்கறிஞர் ஊடாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனினும் தற்போதைக்கு வழக்கு விசாரணைக்கான நீதிபதிகள் அமர்வு பெயரிடப்படாத நிலையில் அடுத்த தவணையில் அதனை முன்வைக்குமாறு அறிவுறுத்திய நீதியரசர் வழக்கின் விசாரணையை எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் விதமாக இந்தியாவானது 3 போர்க்கப்பல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்திய பெருங்கடலில் சீனாவின் இருப்புக்கு சவால் விடும் வகையில் இந்த கப்பல்களை மோடி தரப்பு அறிமுகப்படுத்தியதாக கூறப்படுகின்றது. இலங்கை ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவின் சீன விஜயத்திற்கு மத்தியில் பல ஆண்டுகளாக மூலோபாய கடல்சார் பகுதியாக கருதப்படும் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள ஒரு தீவான இலங்கையில் சீனா தன்னுடைய செல்வாக்கை விரிவுபடுத்த முயற்சித்து வருவதாகவும், இதற்கு மோடி அரசு மறைமுக எச்சரிக்கையை விடுத்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மும்பை கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. 3 கப்பல்களும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டவை என தெரிவிக்கப்படுகின்றது. எதிரி நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கப்பல்கள் மூலம் கடற்படை வலுவடையும் என மோடி இதன்போது தெரிவித்திருக்கின்றார். INS சூரத் போர்க்கப்பல் P-15B எனப்படும் கைடட் மிசைல் டிஸ்ட்ரோயர் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதிநவீன வசதி கொண்ட INS சூரத் போர்க்கப்பலில் இருந்து பிரேம்மோஸ் மற்றும் ஃபாரக் 8 வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை செலுத்த முடியும். INS நீலகிரி போர்க்கப்பல் கடலில் எத்தகைய சூழல் இருந்தாலும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும். குறிப்பாக எதிர்நாட்டு ரேடர்களில் சிக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எதிரிகளின் கப்பல்கள், விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டுபிடித்துவிடும். மேலும் அவற்றை தாக்கி அழிப்பதற்கான ஆயுதங்களும் இதில் உள்ளன. P-75 ஸ்கார்பியன் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள நீர்மூழ்கி கப்பல் INS வாக்ஷீர் இதன் மூலம் கடலுக்கு அடியில் இருந்து தாக்குதல் நடத்த முடியும் என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. 3 போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்த பிறகு கருத்து தெரிவித்த மோடி, உலகின் முக்கிய கடல்சார் வல்லரசாக இந்தியா வளர்ந்து வருகின்றது என்று தெரிவித்திருக்கின்றார். நம் நாட்டின் செயல்பாடுகள் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டதே தவிர விரிவாக்கத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல என மோடி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கடல் மற்றும் நிலப்பரப்பில் அவ்வப்போது எல்லை மீறலில் ஈடுபடும் சீனாவிற்கு மறைமுக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக புவிசார் இந்திய வல்லுநர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனர். மேலும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுடன்
குவாட் கூட்டமைப்பில் இந்தியா உறுப்பினராக உள்ள நிலையில் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க இந்த கூட்டமைப்பு விரும்பி வருகின்றது. இந்த நிலையில் பிரதமர் மோடியின் பேச்சு புவிசார் அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இலங்கையில் விற்பனை செய்யப்படும் டின் மீன்களின் பாதியளவிலான டின் மீன்கள் உற்பத்திகள் எதுவித தர சான்றிதழ்களும் மற்றவை என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் 28 வர்த்தக நாமங்களின் கீழ் டின் மீன்கள் சந்தைப்படுத்துவதாக இலங்கை நுகர்வு விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் அவற்றில் 15 வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்கள் மட்டுமே தர சான்றிதழ் உள்ளிட்ட அனுமதிகளை பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அவற்றின் மூலமாக சந்தைப்படுத்தப்படும் 48 வகையான டின் மீன்களுக்கு இலங்கை தர சான்றிதழ்கள் நிறுவனத்தின் தர சான்று வழங்கப்பட்டுள்ளது. ஏனைய 13 வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்களுக்கும் எதுவித தர சான்றுகளும் வழங்கப்படாத நிலையிலேயே அவற்றின் டின் மீன்களின் சந்தைப்படுத்துவதாக தேசிய கணக்காய்வு நிறுவனத்தினுடைய அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்கு 6% ஒதுக்க வேண்டும் என்று முன்னைய அரசுகளை வற்புறுத்திய தேசிய மக்கள் சக்தி தற்போது ஆட்சிக்கு வந்த நிலையில் போர் இல்லாத போது பாதுகாப்பு செலவை அதிகரித்தது ஏன் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் யோசப் ஸ்னானின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்த போது, கல்விக்காக அரசாங்கம் 271 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ள அதேவேளை பாதுகாப்பிற்காக 614 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் மூலதன செலவு 76 பில்லியன் குறைவாகும். அதேவேளையில் கல்விக்கான மூலதன செலவு 65 பில்லியன் ரூபாவாகும் என தெரிவித்த அவர், கல்விக்காக அதிகளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கு 6% மற்றும் 3% ஒதுக்குமாறு கோரி பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியம் அண்மையில் கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தது. வட்வரியை நீக்க வேண்டும், பாடசாலை உபகரணங்கள், சீருடைகள், புத்தகங்களுடைய விலைகளை குறைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் இதன்போது வலியுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 35 சிறப்பு மருத்துவத் துறைகளில் 972 சிறப்பு மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு மருத்துவர் பதவிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இந்த சிறப்பு மருத்துவர்களின் பற்றாக்குறை இருக்கும் என்று அறிக்கை கூறுகின்றது. அமைச்சரவையின் ஒப்புதலின்படி 58 சிறப்பு மருத்துவத் துறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை 2837 ஆகும். இருப்பினும் தணிக்கைக்கு சமர்ப்பிக்கப்படும் தகவலின் அடிப்படையில் 50 சிறப்பு மருத்துவத் துறைகள் தொடர்பாக இந்த எண்ணிக்கை 2740 ஆகும். 8 சிறப்பு மருத்துவத் துறைகளில் 66 அங்கீகரிக்கப்பட்ட பதவிகளுக்கு எந்த மருத்துவர்களும் நியமிக்கப்படவில்லை என்பதையும் தணிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் 12 சிறப்பு மருத்துவத் துறைகளில் 113 சிறப்பு மருத்துவர்கள் மேலதிகமாக பணியமர்த்தப்பட்டனர். சிறப்பு மருத்துவர்களுடைய பணியமர்த்தலுக்கு முறையான அனுமதி இல்லாமல் 12 சிறப்பு துறைகளில் 141 சிறப்பு மருத்துவர்கள் பணியமர்த்தப்படுவதாகவும் தணிக்கை அறிக்கையில் தெரிய வந்திருக்கின்றது. மருத்துவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் அல்லாமல் தேவைகளின் அடிப்படையில் சிறப்பு துறைகளை தேர்ந்தெடுப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தாலும் சுகாதார அமைச்சகம் இதனை கடைபிடிக்கவில்லை என்றும், மருத்துவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் சிறப்பு மருத்துவத் துறைகளை அடையாளம் காண அனுமதித்துள்ளது என்றும் தணிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறும் உலக பத்திரிகை புகைப்பட கண்காட்சியில் ரஷ்ய எதிர்ப்பு கண்காட்சிகளை அனுமதிக்கும் முடிவுக்கு அந்த நாட்டு தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கொழும்பிற்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் யாகரியன் இந்த நடவடிக்கையினால் சற்று ஏமாற்றத்தை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட அவர், இலங்கை பத்திரிகை நிறுவனம் மற்றும் கொழும்பில் சுதந்திர சதுக்க வளாகத்தில் நடத்தப்பட்ட கண்காட்சியில் ரஷ்ய எதிர்ப்பு புகைப்படங்களினால் தூதரகம் கலக்கமடைந்துள்ளது. மேற்கத்திய மற்றும் உக்ரைன் சார்பான விளக்கத்தை வலியுறுத்தி உக்ரைனிய பிராந்தியத்தில் தற்போதைய நிகழ்வுகளை ஒரு பக்கசார்பான மற்றும் ஒரு தலைப்பட்சமான முறையில் இந்த உள்ளடக்கம் பிரதிபலிக்கின்றது. இதே நேரத்தில் டான்பாஸில் வசிப்பவர்களுக்கு எதிராக ஜெலன்ஸ்கி ஆட்சியில் குற்றங்கள், உக்ரைன் ரஷ்யா மொழி பேசும் மக்களின் உரிமைகள் மீறுதல், ரஷ்ய பத்திரிகையாளர்களை குறிவைத்து கொலை செய்தல் மற்றும் கியவ் நாஜி ஆட்சிக்குழுவினால் மின்ஸ்க் ஒப்பந்தங்களின் தூதரக மீறல் குறித்து இங்கு வெளிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் கூறியிருக்கின்றார்.